செந்தில் பாலாஜி அவர்கள் அதிரடி கைது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, செந்தில் பாலாஜியுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா, நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது பதிவு செஞ்சுருந்தாங்க. மனு தாக்கல் ஒன்று செய்யப்பட்டது இல்லைங்களா? அந்த ஆட்கொணர்வு மனு உடைய விசாரணை வந்து பார்த்திங்கன்னா, நீதிமன்றத்தில் போயிட்டு இருந்தது. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா, வழக்கு தள்ளி வைக்கப்பட்டு தற்பொழுது தீர்ப்பானது வழங்கப்பட்டு இருக்கிறது. செந்தில் பாலாஜி மனைவி மேகலா அவர்கள் தொடுத்த அந்த ஆட்கொணர்வு மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா, சட்டத்திற்கு எதிரான ஒரு மனு. அது வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா, விசாரணைக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அமலாக்கத்துறையினர் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் அவர் விசாரணை காவலுக்கு எடுக்கணும். இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா, அவர் மருத்துவமனையிலே இருந்தார். அந்த நாட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, மருத்துவ நாட்களாக எடுத்துக்கணும். விசாரணைக்கு காவலுக்காக ஒதுக்கப்பட்ட நாட்களாக கருதக்கூடாது அப்படின்னு இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்களை நீங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி தீர்ப்பும் வழங்கப்பட்டு இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் உடல்நலம் எப்படி இருக்குது? அவர் வந்து நல்லா இருக்கிறாரா? அவருக்கு வந்து விசாரணை செய்வதற்கான உடல் அமைப்பு ஒத்துழைக்குமா அப்படின்றது எல்லாம் விசாரிச்சுட்டு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வந்து பார்த்திங்கன்னா, அவரை மருத்துவமனையிலேருந்தே விசாரிக்கலாம் அப்படின்னா மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மருத்துவமனையில் விசாரிக்கலாம். இல்லை அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அமலாக்கத்துறையினர் அவங்களோட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டடி எடுத்து விசாரணை செய்து செந்தில் பாலாஜி மீது வந்து பார்த்திங்கன்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா, சிறையில் அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, காவேரி மருத்துவமனை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா, திமுக தொண்டர்கள், அதாவது செந்தில் பாலாஜியினுடைய வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் நிறைய பேர் திமுக தொண்டர்கள், செந்தில் பாலாஜி தொண்டர்கள் எல்லாருமே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா, காவேரி மருத்துவமனை சுற்றிலே இருக்கிறாங்க. ஸோ அங்கே எதனா ஒரு கலவரமோ வேறு எதனா பிரச்சனை ஏற்படுமோ அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா, சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கப்பட இருக்கிற காவல் ஆய்வாளர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே சுற்றி இருக்காங்க. ஸோ இராணுவ படைகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உயிருக்கே ஆபத்து கூட ஏற்படலாம். அதனால் ஒரு சில இராணுவ வீரர்களும் வந்து பார்த்திங்கன்னா, காவேரி மருத்துவமனை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஸோ அங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா, ஆக்ஷனில் இறங்குவதற்காக அந்த காவல் படையினர் அங்கே இறக்கியிருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். செந்தில் பாலாஜியின் விசாரணை எந்த கட்டத்திற்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறது? செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படுவாரா மாட்டாரான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.